பழைய வருடத்துல உங்களோடு கூட சில காரியங்களை பேச சொன்னார். புதிய வருடத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனா பழைய வருடத்துல உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேச சொல்லி இருக்கிறார். நாம் அதை சீக்கிரமா அதை பார்ப்போம். எனக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால புதிய வருடத்துல கொஞ்ச நேரம் பழைய வருடத்துல நல்லா துதித்து ஒரு புதிய வருடத்துக்குள்ள போகணும். ஆண்டவர் அந்த கிருபை அந்த தயவை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள். சங்கீதம், அதாவது பழைய வருடத்துல நான் போன வாரத்துல வந்தவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். யாக்கோபுடைய ஆசீர்வாதம். யாக்கோபுடைய ஆசீர்வாதம்னா சரீர பிரகாரமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அவர் நம்முடைய யாக்கோபை போல அவர் உயர்ந்த ஸ்தானங்களை நம்மை நிறுத்துகிறார் அப்படின்னா உலக பிரகாரமாய் நம்மை ஆசீர்வாதத்தை பிள்ளைகளை தருகிறது, கர்ப்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், பூமியில உண்டாகிற ஆசீர்வாதம், வானத்துல உண்டாகிற ஆசீர்வாதம், கொடுமையின் ஆசீர்வாதம், செழுமையின் ஆசீர்வாதம். இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். All the blessing that given to Jacob is fleshly blessing. Fleshly blessing. It's worldly blessing. We will call it as that blessing we will get in this world through our works, through our generation, through our things. அதனால நமக்கு இந்த பூமியில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம வேலை செய்கிறதுனால கிடைக்கும், நம்முடைய சந்ததியினால கிடைக்கும், நம்முடைய பிரயாசத்தினால கிடைக்கும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேச சொல்லி இருக்கிற காரியம் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். ஆமென். The blessing that God given to you tonight is Israelitic blessing. ஆமென். இஸ்ரவேல் என்கிற ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் என்கிற ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஆசீர்வாதம் எதெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னா, நீங்க வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 14:7 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 14. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். களிப்பு, மகிழ்ச்சி. ஆமென். ரெண்டு காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல உங்களுக்கு களிப்பு, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமென். ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கரங்களில கொடுக்க போகிறார். ஒன்று களிப்பு, அந்த மகிழ்ச்சிக்கு முன்பாக இருக்கிற எனக்கு செய்து விட்டான். இரண்டாவது இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறுகிறார். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். ஆமென். அதனுடைய தொடர்ச்சியை நமக்கு தருகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு சியோனிலிருந்து ரட்சிப்பு வரும். எங்க இருந்து வருமா? சியோனிலிருந்து. பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறதே. இஸ்ரவேலுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்ன ஆசீர்வாதங்கள்? வாசி பாருங்க. சங்கீத 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:17. 1 நாளாகமும் 16:17. First Chronicle chapter 16 verse 17. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு யாக்கோபுக்கு ஒரு பிரமாணத்தை தருகிறார். இப்படித்தான் நீ வாழணும், இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு. ஆனா இஸ்ரவேலாய் மாறும் பொழுது அவனுக்கு என்ன தருகிறாரா? உடன்படிக்கை செய்கிறார். ஆமென். He want to bless us. He want to bless us. If God want to bless Jacob, like God want to bless you and me as Jacob, அப்படி யாக்கோபை போல உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? பிரமாணங்களை கர்த்தர் தருகிறார். ஆமென். He want to make some laws. We have to live life for that. அந்த சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் தருகிறார். But when God wants to bless like Israel, ஆண்டவர் இஸ்ரவேலை போல நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன பண்றாரு? He want to make a covenant with you. He want to make a covenant with his name. அவர் நாமத்தினால உடன்படிக்கை செய்து விடுகிறார். ஆமென். சட்ட திட்டங்கள் நாம் நடப்பதற்காக உடன்படிக்கை அவருக்கும் நாமும் சேர்ந்து செயல்படுவதற்காக. அல்லேலூயா. இதுதான் யாக்கோபுடைய. இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? கிடைக்குமா? யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 32:22.
யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளையும் 2 வேலைக்காரர்களையும் ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக்கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். ராத்திரி எப்ப? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பகல்ல உட்கார்ந்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம மாசம் ஜெபிக்கணும். இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்ல, மாதம் நாம் ஜெபிக்கணும். இதுதான் ஆன்லைன் பிரேயர். ஆனா இது ஆன்லைன் பிரேயர் கிடையாது, இது ஓல்ட் அண்ட் நியூ இயர் பிரேயர். அப்படி நம்ம வச்சு ஜெபம். ஆனா ஒவ்வொரு மாதத்திலும் இரவுல நம்ம இப்படி கூடி ஜெபிக்கணும். அந்த ராத்திரி வேளையில he set it all the thing from him. He separate his families. He separated his 2 wives and 2 servant ladies and his 11 children. He separated all of them from his unity. இவனோடு கூட இணைந்திருந்த ஒன்றாய் இருந்த எல்லாரையும் தனிமைப்படுத்துகிறான், எல்லாரையும் அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்? எல்லாத்தையும் தத்தி விட்டுட்டு இவன் தனியா இருக்கிறதுக்கு, இவன் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லை, அவர்களை அனுப்பிவிட்டு after that he want to stay there to meet God in his personal. இவன் தனிமையில தேவனை சந்திக்க விரும்புகிறான். ஆமே. இரவு நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. It's very beautiful experience when you pray with God in the nights. ஆண்டவரோடு கூட நீங்க சேர்ந்து இணைந்து ராத்திரில ஜெபம் பண்ணும்போது we couldn't get it from any other thing. நாம் வேறு ஒரு காரியத்திலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. But it's a very beautiful and very wonderful experience. If we have that relationship with God, if we have that relationship, if we have that experience, you cannot leave that. உங்களுக்கு அந்த அனுக்கிரகம், அந்த கிருபை, அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அதை நீங்க விட்டு விட மாட்டீங்க. ராத்திரில நான் தான் நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன், யோசிச்சிருக்கேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். ராத்திரில மொட்டை மாடியில போய் எனக்கு எப்போ தோணுதோ பகல் நேரங்கள்ல போய் ஆண்டவரை துதிப்பேன். ஆனா ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா 97வது வருஷம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 97வது வருஷம் நான் பைபிள் காலேஜ் போனேன். அதற்கு முன்பு 95வது வருஷத்துல இருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னா 95வது வருஷத்துல இருந்து எனக்கு திருமணமாகும் வரை நான் தனிமையில ராத்திரி 10 மணிக்கு தேவ சமூகத்துல போய் இந்த யாக்கோபு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் என் மேல சூரியன் உதித்து அந்த வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஜெபத்தை விட்டு எழுப்பி இருக்கேன். நான் என் பெருமைக்காக நான் அதை சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்றேன். That is my personal experience with God. When you stand with God, when you kneel with God, when you talk with God, when you have a good relationship with God, you cannot move from His presence. அவர் சமூகத்தை விட்டு அவரோடு கூட நெருங்கின உறவு இருக்குன்னா you cannot come out from that experience. நீங்க அந்த அனுபவத்தை விட்டு நீங்க வெளியே வர முடியாது. நீங்க ஜெபம் பண்ணி அந்த மாதிரி அந்த அனுபவத்துக்குள்ள, என் வாலிப நாட்களில் நான் அந்த அனுபவத்துக்குள்ள இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரையிலும் என்னால அந்த கிருபையை ஏதோ ஒரு விதத்துல காத்துக்கொள்ள முடியுது. இல்லைன்னா நிற்க முடியாது. ஊழியத்துல பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள் வரும். ஆனா நீங்க தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. பிசாசு எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வேற யாரும் சொல்லி தரல, அவர் தான் சொல்லிக்கணும். எப்படி சொல்லி ஓட்டணும், எந்த மாதிரி கடிந்து கொள்ளணும், எப்படி அதை மேற்கொள்ளணும், எப்படி நீ பேசணும், அதோட எப்படி நீ கடிந்து கொள்ளணும், இதெல்லாம் ஒரு மனிதன் சொல்லி தர மாட்டார். ஆவியானவரை கற்றுக் கொடுத்தார். என் பைபிள் காலேஜில் ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை தவறாய் போதித்தார். உண்மைதான், அவர் தவறாய் ஒரு டீச் பண்ணார். நான் எழுப்பி கேள்வி கேட்டேன். நான் சொன்னேன், இது இப்படி இருக்கும்போது how can you teach like this? இல்லை தம்பி, நான் போய் பார்த்துட்டு வந்து நான் மறுபடியும் அதை கிளாரிஃபிகேஷன் பண்றேன். நான் சொன்ன முதல்ல அதை செய்யணும். நீங்க இந்த வசனத்தை இப்படி சொல்வது தவறு. ஏன்னா எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில
எனக்கு ஆண்டவர் வந்து உட்கார்ந்து நிறைய நேரங்களில் வேத வசனத்தை பிரித்து எனக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். யாக்கோபுக்கு அப்படிதான். அவன் போறான். இப்ப அவன் தேவனை சந்திக்க போகும்போது ஒருவர் வந்து தடுக்கிறான். அவரோட போராடி ஃபைட் பண்றான். என்னை விட்டு, நான் ஜெபிக்கணும், நான் தேவனோடு நான் பேசணும். இரவு முழுவதும் ஆண்டவர் பார்த்தாரு. சும்மா பள்ளியுத்தப்பட்டிருக்கான். தட்டுறா ஒரு காலில் தட்டினோடனே தொட சுருக்கிச்சு. இப்ப ஆண்டவர் சொன்ன, விடுறா, போதும் விடு. இவன் சொல்றான், விட மாட்டேன், நான் பிடிச்சி. அவன் கேட்கிறான், நீ யார், உன்னுடைய நாமம் வேணும்? என் நாமத்தில் நீ இது கேட்குற, உனக்கு என்ன வேணும்? நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் போராடுறது தேவனோடு கூட. அவர் சொன்னார், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். அப்படின்னா அவங்க மாமனாரோடு போராடிட்ட, இப்ப தேவனோடு நீ போராடி என்ன பண்ணிட்ட? மேற்கொண்டாய். அதனால உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர். Hallelujah. If you have a personal relationship with God, if you have a personal touch with Lord, then you will see His miraculous thing happening in your life. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதை நீ கண் கூட பார்க்க முடியும். If you have a personal touch with God. ஏதாவது ஒன்று ஆண்டவரை நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு எதை செய்யுங்க, செய்யாம விட்டாரு. ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு மூஞ்சி திருப்பி கேட்போம், நான் ஜோம் பண்ணேன், எனக்கு நீங்கள் இதை செய்யலை, நோம்ப தேட மாட்டேன். போ, தேடலாம் போ. ஆண்டவர் சொல்கிற, போ, கொஞ்சம் போயிட்டு வா, போயிட்டு வா, கொஞ்சம் தூரம் போ. விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவனை போ விட்டுருவார். எங்க தெரியுமா மடக்குவாரு? எல்லாவற்றையும் முடக்குவார். எல்லா பிளஸிங்கும் முடக்குவார். வாழ்க்கை வனாந்திரமாய் மாறும். அங்க போய் அந்த வனாந்திரத்துல போய் நயம் காட்டி அடைத்து வரும். நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா? அவனை ஒரு சின்ன பிரச்சனை அவனை முதிர்த்திக்கிறது. கேஸ் எனக்கு செய்யவில்லை. ஒருத்தவன் லாண்ட்ரி சீட்டு வாங்கி பைபிளுக்குள்ள வச்சுட்டு ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே அடிச்சா பாதி உமக்கு பாதி எனக்கு. நம்ம செய்யறோம்ல, லாண்ட்ரி சீட்டு வாங்கி வச்சா நம்ம என்ன பண்றோம்? தண்டல்காரங்கிட்ட காசு வாங்குறோம். ஆண்டவரே அவன் தண்டல்காரன் என்னை நம்பி கொடுத்துட்டா உமக்கு நான் இதை செய்வேன். ஆண்டவர் சொல்லுவார், கண்டிஷனபிள் கிடையாது, நீ மனதார செய்கிறது. ஆமே. அவன் வச்சிருந்த லாண்ட்ரி சீட் அடிக்கல. உடனே சொன்னான், அப்பவே எனக்கு வாங்கி வைக்கும் போதே தெரிஞ்சிருந்தேன் ஏமாத்தி. அவர் என்ன கொலை கொடுக்க இது திட்டு தொழில் தான் நடத்துறாரு. நீங்கள் அவரை அறிய வேண்டிய விதம் இருக்கிறது, அறிய வேண்டிய பிரகாரம் இருக்கிறது, அவரோடு கூட நெருங்கி வர வேண்டிய உறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க உறவு ரொம்ப டச்சிங்கான உறவு. ஆமே. அவர்கிட்ட போய் நீங்க முறுக்கிட்டுலாம் நிற்க முடியாது. மனுஷர்கிட்ட முறுக்கிக்கலாம். 2 வாரம் ஆராதனைக்கு வராம பாஸ்டர் கிட்ட நான் வர முடியாது, என்ன பண்றாரு அவர்? நான் என்ன பண்ண முடியும்? உனக்காக சொல்ல தான் பண்ண முடியும். நான் ஒன்று வந்து கைப்பிடிச்சி எடுத்துன்னு உட்காருன்னு சொல்ல முடியும்? கேட்டால் கால் வலிக்குது, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூஞ்சி வலிக்குது, முகர வலிக்குது, எதையாவது ஒன்று சொல்கிறது. எதையாவது ஒன்று ஒரு காரியத்தை போய் லைனாக சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்கிறது. இதில் ஒரு மாற்றம் இருந்தால் புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த யாக்கோபு அவன் தேவனை விட்டுட்டான்ல. உறவு இருந்துச்சு, ஆனால் பர்சனல் டச் அவனுக்கு இல்லை. பர்சனல் டச் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கிட்ட வரலாம், எட்டாகலாம். ஆனால் இப்போ கிட்ட வந்துட்டேன். அவரோட வந்த உடனே அவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க, உன்னை நான் இஸ்ரவேல், நீ உன்னை ஆசீர்வதிக்க போற. ஏன்னா கர்த்தரோடு நீ போராடி மேற்கொண்ட உன்னை ஆசீர்வதிக்க போற. இதுவரை அவனுக்கு இருந்த கோபமெல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவரோடு நெருங்கி, நீங்க தான் எனக்கு, எதையும் தான் நீங்க தான் எனக்கு. நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் அதிகமாக 32வது அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, he blessed him more and more. He gave his grace upon him. He lifted his family higher place. ஆண்டவருடைய குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை உயர்த்தி விட்டார். இன்னொன்று என்ன தெரியுமா? If you have a personal touch with God, God will bless you and your generation. The main thing is you will get a generational blessing from the Lord.
ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உங்க வம்சங்களுக்கே அந்த ஆசீர்வாதமாயிருக்கும். அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நமக்கு தருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றோம். அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா, the generational blessing, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் ஆண்டவர் சொல்லுங்க, உன் வாயில அருளின என் வார்த்தைகள் உன் சந்ததியும் உன் சந்ததியும் சந்ததியும் விட்டு என்ன பண்ணுவதில்லை. அதாங்க blessing. ஆண்டவர் யாக்கோபு ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் யாக்கோபு யோசேப்பு ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புக்கு வருது. யோசேப்பு முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும். பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனா யோசேப்பு தான் அளந்து கொடுக்கு. Tonight God wants to make you as a generational blessing. He wants to give to you that generational blessing. You doesn't think that we are alone. நீ தனிமை என்று நினைக்காத. உனக்கு உன் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். God will change your life. வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, எகிப்துல இவனை கொண்டு போய் நிறுத்தும் போது அவன் சொல்றான், நான் நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன். அவர் இணைய எகிப்துக்காக அருவருப்பானவன். அந்த அருவருப்பானவனை தான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரதான மந்திரியாக அவனை நிறுத்தினான். அந்த அருவருப்பானவன் தான் அந்த முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினான். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைய என்னையும் என் பிள்ளையும் ஆயத்தம் சொல்லுங்களா. நல்லா தூங்கி உழுத பாரு, மூஞ்சி பாரு. நல்ல வாயத்தம், நல்ல வாயத்தம் சொல்லுங்க. என்னையும் என் பிள்ளையும் ஆசீர்வதிக்க போகிறார். என் பிள்ளை ஆசீர்வாதம் உள்ளவனா மாற போறான். முதல்ல என்ன ஆசீர்வதிப்பாரு? பின்பு என் சந்ததிய, என் சந்ததியின் சந்ததிய, தொடர்ந்து என் சந்ததி மேல ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. 2021 ஆண்டவர் அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லுகிற அந்த கடைசி நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். I am going to bless you and your generation. You could not live anything alone. வேதத்தை திருப்பி வாசிச்சு பாருங்க. 2 பேரை குறித்து ஆண்டவர் முக்கியப்படுத்திருப்பார். யோசுவாவும், அவன் பேர் என்ன? காலேப். காலேப்புக்கு பொம்பளை பிள்ளை தான். இந்த காலேப்பு ஒத்துனேல் என்கிற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். காலேப்பு தன்னுடைய மகளை ஒத்துனேல் என்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். நீங்க பைபிள்ல வாசிப்பாங்களா, நியாயாதிபதி புத்தகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவன் அக்ஷால் தானே அவ பேர் அக்ஷால் தான் நினைக்கும். அவ அப்படி கழுத மேல ஏறி உட்காந்து புருஷன் வீட்டுக்கு போறான். சொத்தெல்லாம் அள்ளி கட்டிட்டு போறான். திவ்யா மாதிரி கூட்டு போறான். எல்லாத்தையும் எடுத்துட்டா, மூட்டை கட்டிட்டா, அப்படி போறான். போகும்போது மறுபடியும் இறங்குறான். அவங்க வீட்டுல அப்படித்தான் பண்ணான். மேல இருந்து போல அவ்வளவு சீக்கிரம், எனக்கு இதையும் கொடுப்பான்னு வாங்கிட்டு போயிட்டான். அவன் அப்படிதான் கேட்டான், நீ கொடுத்தது எனக்கு போதாது. இப்ப கொடுத்தெல்லாம் தூங்குது இல்ல, இவ கேட்கிறான், நீ கொடுத்தது. நான் சொல்றது என்னன்னா, பெண்களுக்கு எப்போதுமே ஆசை குறையாது. ஆனா ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அவ சொல்றான், நீர் எனக்கு தரிசான நிலங்களை தந்தி, தண்ணீர் நிறைந்த நிலங்களை தான். இது ஒன்று என்ன, தண்ணீர் நிறைந்த அந்த இவன் காலேப் என்ன பண்ணா, தண்ணீர் நிறைந்த நதி இடங்களை தந்தான். அக்ஷால், she had a special place in the Bible. So tonight, you don't feel that if you have a male or female child, that is not a problem. If God wants to bless your generation, இப்பதான் வந்து கவர்மெண்ட் சிஸ்டருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கும் பொண்ணு தானே. God will make your people and He blessed them as a flow of blessing to this nation. தேசத்திற்கே அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். நம்ம எல்லாரும் இடமே நிற்போம். எல்லாரும் இடமும் நேரம் இருக்கு. நேரம் ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் பட்டாசு வெடிக்கலாம். அதெல்லாம் அவன் ஆயத்தமா இருக்கான் கொண்டாடுறது. லைட் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல.
ஆண்டவர் வந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என் குடும்பத்துல, என் சந்ததியில எனக்கு நீ தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க. நாங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பழைய வருடத்துல நாங்க அந்த ஆசீர்வாதத்தோடு என்ட்ரு ஆக போறோம். சொல்லுங்க பாப்போம். என்ன 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 பாருங்க, என்ன பாருங்க. இருக்க கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இருட்டாதான் இருக்கும். என்ன பாருங்க, நான் நீங்க கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நான் புது வருஷத்துக்குள்ள போக போறேன். ஆமென். God clearly spoke to me. என்கிட்ட ஆண்டவர் தெளிவாய் பேசினார். என் பிள்ளைகளை நான் இப்படி ஆசீர்வதித்து தான் நான் உள்ள கொண்டு போக போகிறேன். ஆமென். நீங்க சும்மா கிடையாது. இதற்காக நான் அதிகமாய் ஜெபித்து இருக்கிறோம். இதற்காக அதிகமாய் காத்திருந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்னாரு, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்காம அங்க கொண்டு போக மாட்டேன். இப்ப நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் ரிசீவ் பண்றேன், நான் ரிசீவ் பண்ணுகிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு என் மேல ஆசீர்வாதம், என் சந்ததி மேல ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது ஜெனரேஷனல் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை உயர்த்த போகிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்து, என்னை வேலைப்படுத்தி, என்னை உயர்த்த போகிறேன். நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்க போறோம். உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. என் பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன், என் மகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன், என் மகனை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன். ஓ ராகா மானா சியல் லட்டு ராமனா ஷக்கா பௌரா பாத்தினி மியாலுடனாகா லேக்க ரக்தினி மியாகுனா ஷகதன பௌரா பாத்தினி. சந்ததியின் மேல அந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஓ ராகா ஹரமுதன பௌரா கபுதன பரமா எல்லாரும் இதுக்கு உயர்த்துவோம், உயர்த்துவோம். பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார்.
வருடத்துக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிற கிருபைக்காக கரங்களை உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை அறிவிக்க போகிற கிருபைக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளை அழைத்து வந்தீரே வந்து ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுறம் அருளை செய்வேன். நீ அறியாத உனக்கு எட்டாவது பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். I will show நீ செய்ய போகிற நன்மைக்காக உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல 2 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு பெரிய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். You cannot imagine in your life. You cannot see by your eyes. You cannot hear the word from others. But God is going to bless you mightily because He is alive. அவர் சொன்னார், நான் என் பிள்ளைகளை நான் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த 2022ல நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க நினைத்து பார்க்க முடியாத, உனக்கு எட்டாத உயரத்துல இருக்கிறது, நீ அறிந்திராத காரியங்கள், உனக்கு புரியாதவைகள், பெரிய காரியங்களை உனக்கு அறிவித்து உனக்கு செய்ய போகிறார். நான் அதை கட்டளையிட போகிறேன். ஆனால் உலக மக்களுக்கோ ஆண்டவர் சொன்னார், பல நாடுகள், விசேஷமாக பல நாடுகள் இந்த வருடத்துல அமெரிக்கா தேசம் பெரிய சேதத்தை சந்திக்க போகிறது. பெரிய குடப்படிகள் அங்க நிலவ போகிறது. பல மரண ஓலத்தின் சத்தத்தை கேட்க போகிறோம். அமெரிக்கா தேசம் மாத்திரமல்ல, பல முக்கிய பட்டணங்களில் அது நடக்க போகிறது. இந்தியாவில மகாராஷ்டிரா, கேரளா, அசாம், அது மாத்திரமல்ல பல இடங்களில பொல்லாத காரியங்கள் நடக்க போகிறது. தீவிரவாதிகளுடைய பல காரியங்கள் நடக்க போகிறது. ஆனால் கர்த்தர் அதற்கெல்லாம் ஜெபித்தால் நான் காரியங்களை கைகூடி வர பண்ணாமல் நான் தடை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அதை தடை செய்ய போகிறார். மூன்றாவதா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். தேசத்துல என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்துல தருவேன். ஒரு பெரிய எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில வரும். ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில வரும். இதுவரை நீங்கள் சோர்ந்து போய் எதெல்லாம் கிடைக்காமல் தவித்தீர்களோ அது எல்லாவற்றையும் பல மடங்கு நன்மை நான் நிரப்ப போகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் அத்துணையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நன்மை நான் நிரப்பி விடுவார். கிருபை நான் நிரப்பி விடுவார். தயவை நான் நிரப்பி விடுவார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் கடந்த நாட்கள் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல என் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க போகிறீங்க, தேசத்துல அந்த ஆசீர்வாதங்களை எப்படி தரப்போகிறீங்க. ஆண்டவர் சொன்னார், ஈரோல் பூமியை மூடும், காரூல் ஜனங்களை மூடும், ஆனாலும் என் பிள்ளைகள் மேல நான் உதிப்பேன். அவங்க மேல அந்த உதிக்கிற வெளிச்சம் எடுத்துருந்த பெரிய மனிதர்களை கொண்டு வருவேன். ராஜாக்களை போன்ற மனிதர்களை நான் கொண்டு வருவேன். அந்த அபிஷேகத்தை கத்த நான் தருகிறேன். இந்த ஆண்டுல ஒரு விசேஷமான குப்பி உங்க தலை மேல இறங்கி வரும். விசேஷமான அபிஷேகம் உங்க தலை மேல இறங்கி வரும். நீங்க நினைத்து கூட இருக்க மாட்டீங்க, என்னையாவது அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு. ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய தைல குப்பியனா ஆண்டவர் ஒரு பூரிக்கை போன்ற, அதுக்கு பேரே அந்த தேவ தூதன் சொல்லும் பொழுது அதற்கு பேர் பூரிக்கை என்று சொன்னார். அந்த பூரிக்கையில ஒரு எண்ணெய், அதாவது ஒளிவ எண்ணெய் போன்ற ஒரு எண்ணெய், ஒளிவ எண்ணெய் போன்ற ஒரு எண்ணெய், அது என்ன எண்ணெய்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒளிவ எண்ணெய் போன்ற ஒரு எண்ணெய் தங்க நிறத்துல, அந்த நிறத்துல இருந்தத ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தலையிலையும் அவரை நோக்கி பார்க்கிறவருடைய தலை மேல கர்த்தர் இறங்கி வர பண்ணினார். இறங்கி வர பண்ணினதுக்கு அப்புறம் சொன்னார், நான் தேசத்துல நடக்க போகிறது அறிவித்து என் பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்க பண்ணுவேன். நீங்க ஜெபம் பண்ணினா கர்த்தர் காரியங்களை செய்வார். உன்னை நம்பி உன்னதான் வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கரத்தை உயர்த்தி எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, நான் இழந்து போயிடக்கூடாது. I need the anointing, Lord. I want to pray to your feet, Father. I need
that kind of anointing, Lord. Shika mala durre mene kamu heleveri andarama. இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை, இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை, யுகங்களை உடைத்து போடுகிற அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். அற்புதம் செய், அற்புதம் செய், நீர் அற்புதம் செய், நாமத்தை உயர்த்து. இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவன் எந்த குடும்பத்திற்கு, எந்த ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்திராத ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னது இதுதான். ஆண்டவர் சொன்னார், நான் என் குப்பிகளை, தைல குப்பிகளை என் பிள்ளைகள் மேல இறங்கி வரப்பேன். அதை அந்த தேவதூதன் கொண்டு வரும்போது இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல, கொம்பு மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த தேவதூதன் இது என்னன்னு எனக்கு தெரியலையே, இது பூரிக்கை, பூரிக்கைன எக்காலம் ஊதுகிறது அந்த மாதிரி ஒரு கொம்பு. அந்த பூரிக்கையில தான், அந்த பூரிக்கை போன்ற ஒன்றுல அந்த எண்ணெய். ஆண்டவர் சொன்ன இந்த வருஷத்துல பிள்ளைகளை அபிஷேகத்தை நன்மை நாங்கள். ஆனா இந்த வருஷத்துல பெரிய விபத்துகள் நாம் கேள்விப்படுவோம். திடீரென விமான விபத்துகளை நம்ம கேள்விப்படுவோம். பல இடங்களில் விமான விபத்துகளை நீங்க கேள்விப்படுவீங்க. பல இடங்களில் நில அதிர்வுகள் கேள்விப்படுவீங்க. பல கட்டிடங்கள் தரைமட்டம் ஆகிறது என்று கேள்விப்படுவீங்க. அதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்த பொழுது, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப எங்களுக்கு இந்த காட்சிகளை காண்பித்த பொழுது நானும் பார்க்கிறேன், என் கூட ஜெபம் பண்ற அந்த சிஸ்டரும் பார்க்கறாங்க. ரெண்டு பேரோட ஆண்டவர் தெளிவாக தரிசனத்துல பேசும் பொழுது நாங்க ஜெபம் பண்ண கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். அதுல ஜனங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? அக்கிரமம் பெருகி இருக்கிறது, தேசத்துல அக்கிரமம் பெருகி இருக்கிறது, அது எப்படி இறங்குவது? நாங்க சொன்னோம், கிருபை உள்ள தேவன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபை உள்ள தேவன், இறங்க முடியும், நீர் எங்கள் ஜனத்துக்கு இறங்க முடியும். Don't allow my people to perish in this disaster, Lord. என் ஜனங்களை நீர் அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விடாதிரும் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கு. ஆமென். Let us lift our eyes and hands and pray to the Lord. ஆண்டவரே, ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து கரங்களை உயர்த்தி கண்களை அவருக்கு நேராக ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Coming days you will hear the news that in every church the people got anointed and praying to the Lord. தேவ ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறார்கள். தேவன் செய்த பெரிய கிரிகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உங்களுடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்து. ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்மளோடு கூட பேசும்படி ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இதுதான். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு. வாசிங்க, யாராவது ஒரு எடுத்து வாசிங்க பாப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் நான் உனக்கு அறிவிப்பேன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் தேவ சமூகத்துல அதிக நேரம் ஆண்டவரத்துல என்ன ஆண்டவரே நீர் இந்த வசனத்தை வச்சு நான் என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு நிறைய காரியங்களை சொன்னார். எனக்கு ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியமா இருந்தது. 5 விதமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். There are 5 types of blessing is there in this words. There are 5 types of blessing. முதல்ல என்னன்னா ஜெபம் அப்படின்னா கூப்பிடுதல் சொல்றது தான் நாம் ஜெபம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது காரியம் அதுல அறியாத, அதாவது நமக்கு தெரியாத காரியங்கள், நாம் அறிந்திராத காரியங்கள். மூன்றாவது எட்டாத,
நமக்கு சாத்தியப்படாத, நம்மால செயல்படுத்த முடியாத, நமக்கு அது நம்மால முடியாது, எட்டாத உயராது, அந்த கனி எட்டாத உயர்ந்திருக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள். அப்புறம் பெரிய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்ய போறதுல பெரிய காரியங்கள். மூன்றாவது ஆண்டவர், ஐந்தாவது ஆண்டவர் சொல்றார், உனக்குத்தான் அறிவிப்பேன். அல்லேலூயா. உனக்குத்தான் அறிவிப்பேன். பக்கத்தில் இருக்கிற ஆள் பார்த்து சொல்லுங்க, இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளை அப்படியே மூஞ்ச பார்த்து முகமுகமாக பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் செய்ய போறார், உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். பூமாட வச்சுக்கிறாங்க, மண்டே ஆட்டி வாயை திறந்து சொல்லுங்க, உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். புரியலையா உங்களுக்கு? இன்னும் என்ன புரியுது? நான் என்ன சொல்ல சொன்ன, நீங்க என்ன சொன்னீங்க? யாரை பார்த்து சொல்ல சொன்ன? திருப்பி பாருங்க. சிலது கழுத்தே திருப்ப மாட்டேங்குது, சுருக்கா பிடிச்சிக்குது. திருப்புங்க, நல்லா திரும்பி அடுத்தால முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். சரியா? ஆண்டவர் நல்லவர். ஜெபம், ஜெபம்னா என்ன? ஆண்டவர் ஜெபம்னு சொன்னாரு. நீங்க எப்படி ஜெபிக்கணும், நீங்க எந்த மாதிரி ஜெபத்தை ஏறெடுக்கணும், எந்த சூழ்நிலையில நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர் ரொம்ப அற்புதமா சொன்னாரு. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். 16, தானியேல் 2:16. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அவர் சொல்றா பாருங்க, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இந்த சொப்பனத்தை கல்தேயர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஞானிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. சொப்பனமும் தெரியல, அர்த்தமும் தெரியல. ராஜா சொப்பனத்தை சொல்ல, சொப்பனமும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரம். அப்ப இந்த தானியேல் சொல்ற, ராஜாவினிடத்துல போய் வாசிங்க, ராஜாவினிடத்துல போய் அந்த ராஜாவுக்கு அதை தெரிவிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அவன் என்ன சொல்றான்? ராஜாவே, நீங்க ஞானிகளை, பெரிய ஆட்களை எல்லாம், கல்தையர் ஞானிகள் இவங்களெல்லாம் கொலை பண்ணவே சொல்லிட்டீங்க. தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன். நான் என்ன பண்ணிட்டு சொல்றேன்? நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன். தயவாய் இரக்கம் பாராட்டு. ஆமென். தயவாய் இறங்கு. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் மேல தயவு பாராட்டினார். கீழே வாசிங்க, அடுத்த வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் மற்ற ஞானிகளோடு கூட பாருங்க, அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பாருங்க, என்ன பண்றா? தனியா ஜெபிக்கிறா, கூடி ஜெபிக்கிறா. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஒரு குறைவு வரும் பொழுது என்ன செய்யணும்? தனியாகவும் ஜெபிக்கணும், சேர்ந்தும் ஜெபிக்கணும். அதுக்கு தான் திருச்சபை. அதுக்கு தான் என்னது? திருச்சபை. திருச்சபையில பாஸ்டருக்கு ஒண்ணுமே சொல்லாம நம்மளே சமாளிச்சிடலாம் நினைச்சு ஆழமான பிரச்சனையில போய் மாட்டி இருக்கிற கூட்டங்கள் உண்டு. இப்ப எல்லாத்தையும் சொல்லணுமா? இல்ல, நெருக்கடியான நேரம் வரும் பொழுது நானே அதை செய்து விடுவேன். இல்லை, ஒரு கூட்டம் போய் ஆமே குழுவாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர் இப்படி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்டே ஜெபம் பண்ணிக்குவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், நான் சும்மா இருக்கலாம். அதுவும் தப்பு. தானியேல் விண்ணப்பம் பண்ணினா, தானியேலுடைய நண்பர்கள் அவர்களும் விண்ணப்பம் பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவ கிருபை இறங்கி வந்தது. ஆமே. அப்ப நீங்களும் விண்ணப்பம் பண்ணணும். அவர்களும் விண்ணப்பம் பண்ணும் பொழுது
மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு மறைபொருள் அறிவிக்கப்பட்டது, அவனுக்கு மறைபொருள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட உடனே இப்ப அவன் அந்த மறைபொருளை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறவர். 23 வசனம் வாசிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் அப்ப என்ன? ராஜாவுக்கு தெரியாதவைகளை கர்த்தர் நம்மை கொண்டு ஞானத்தினால் நிரப்புகிற தேவன். ஆமே. அப்ப நம்ம ஜெபம் பண்ணினா ஞானத்தை தந்து அறியாத ஒரு காரியம் அந்த ஜெபத்தின் மூலமாக விளங்க முடியாதவைகளை நமக்கு விளங்க பண்ணுகிற தேவன். ஆமே. அந்த ஜெபத்தின் மூலமாக மறைந்திருக்கிறதை நமக்கு தெரிவிக்கிறவர். நீங்க ஜெபிக்கும் பொழுது ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பான். யாராவது ஒரு சொப்பனத்தை சொன்னா நம்ம உடனே சொல்லிடலாம், அர்த்தத்தை சொல்லிடலாம். சில நேரத்தில் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது சொப்பனங்களை சொல்லுவாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. ஆண்டவர் உடனே எனக்கு அர்த்தம் சொன்னா சொல்லிடுவேன். சில நேரத்தில் நான் அர்த்தம் தெரியலன்னு ரொம்ப நம்ம ஞானிகள் கிடையாது. we are not brilliant. நான் சொல்றேன் எனக்கு தெரியலன்னா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், நான் உனக்கு சொல்றேன். யாரும் சொல்லலாம். சில காரியங்களை எனக்கு ஒரு சொப்பனம் பார்த்தா அது என்ன அப்படின்னு எனக்குமே சில சொப்பனங்கள் எனக்கு விளங்காது. அந்த விளங்காததை விளங்க பண்ணுகிற கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமே. அதுக்கு நம்ம ஜெபம். அல்லேலூயா. தானியேலுக்கு தெரியல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிறவங்களுக்கு தெரியல, ஆனா அவர்கள் சேர்ந்து ஜெபித்தார்கள். ஆமென். சில நேரங்களில் சில சொப்பனங்களுக்கு அந்த சொப்பனத்துக்கு இணைந்த ஜெபம் பண்ணாதான் விளக்கம் கிடைக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப ஞானத்தை வெளிப்படுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆஸ்டருக்கு தெரியும், சொல்ல மாட்டேங்கிறோம். உண்மைதான். சில நேரங்களில் சிலருடைய சொப்பனங்களை எனக்கு சொல்லுவாங்க, நான் கேட்டுருவேன். அப்போ நான் ஜெபம் பண்ணிடுவேன், ஆண்டவரே இந்த சொப்பனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. நான் தூங்கும் போது அல்லது சில நேரங்கள் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை சரியா விளக்கும், வசனத்தின் மூலமாய் விளக்கும். அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன், இப்படிதான் சொல்றேன், அதுதான் கர்த்தர். ஆமென். தானியேல் ஜெபித்தால் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அப்ப ஏன் ஆண்டவர் ஜெபிக்கணும்ன்றாரு? மறைபொருள்களை வெளிப்படுத்த. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மறைந்து கிடக்கிற பொக்கிஷங்களா இருக்கும். அதை வெளிப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்ன சொல்ற? என்னை நோக்கி கூப்பிடு. முதல்ல நீ கூப்பிடு. சிலர் சொல்லுவாங்க, அங்க ப்ரேயர் பண்றாங்க, இங்க ஜெபம் பண்றாங்க, இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு. உனக்கு தெரியுமா அவங்க ஜெபம் பண்றாங்கன்னு? தெரியுமா? சிலர் போன்ல வச்சிருப்பாங்க டயல்டு நம்பர். எதுக்கு அவனை எடுத்தா இந்த பொத்தனை எடுத்துங்க, அந்த பொத்தனை எடுத்துங்க. அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க தெரியுமா? உங்கள் சபை மெய்ப்பார், உங்கள் சபையில் இருக்கிற மைப்பர் உங்களோடு கூட இருக்கிறவருக்கு தான் தெரியும் உங்கள் நிலைமை. அவருக்கு தான் தெரியும் உங்கள் கஷ்டம், அவருக்கு தான் தெரியும் உங்கள் பாடுகள். உங்களுடைய அதாவது சபைக்குள்ள வந்திருக்கிற மந்தையில ஆடுகளை குறித்து மெய்ப்படுக்கு தான் தெரியும். யாரையாவது குறித்து நான் சில நேரத்தில் பாரப்பட்டுட்டேன் அப்படின்னா ஆண்டவர் அவர்களை குறித்து தெளிவாய் ஆண்டவர் பேசியது. நிறைய நேரத்தில் பேசியது. ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க என்கிட்ட, என்னை பற்றி ஆண்டவர் நல்லாவே சொல்ல மாட்டாமா அப்படின்னா. என்னத்தை சொல்லுவேன்? நல்லா இருந்தால் தானே சொல்லுவேன். என்னை பற்றி நல்லா சொல்ல மாட்டார். நீ நல்லா இருந்தால் நல்லா சொல்லுவார், நீ கேவலமாக இருந்தால் கேவலமாக தான் சொல்லுவேன். அவங்களுக்கு தெரியாது நான் எத்தனை நாள் அவர்களுக்காக நான் கண்ணீர் படுத்தி ஜெபம் பண்ணியிருக்கேன் தெரியாது. சில நேரத்தில் அவங்களுடைய நிலைமையை காட்டுவார்.
ஜோமனே தேவ சமூகத்துல கருத்தை கேட்டிருக்கிறேன். அதான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. நான் ஜெபம் பண்ணுகிறேன்றது உங்களுக்கு சொல்றதுக்காக இல்லை, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாமல் கூட நான் பாவம் செய்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு, இதுல இருந்து நான் எப்படி வர்றது, இதுல எனக்கு ஒரு ஆலோசனை வேணும். சேர்ந்து ஜெபம் பண்ணினால் கர்த்தர் பேசுவா, நமக்கு விளங்க பண்ணுவா. என் வாழ்க்கையில நெருக்கடி பாஸ்டர், ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய நெருக்கடி, புருஷன மனைவியும் சேர்ந்து வாழ முடியாது, வாழ்க்கை அவ்வளவுதான், அவங்க டைவர்ஸ் தான், அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஊர் கூடி விட்டது, பெரிய பெரிய தலைவர்கள் பேசி விட்டார்கள், 2 பேரும் நல்ல உயர் அதிகாரிகளா இருந்தாங்க. they couldn't live together because of their ego, some personal problem. தனிப்பட்ட உறவில் தனிப்பட்ட காரியத்தில் அவங்களுக்கு இருந்த குழப்பம். So they want to live, they want to get away from each other. So on that day, some of the person who known them well, அவர்களை நன்றாக அறிந்திருந்த ஒரு மனிதன் இடத்துல வந்து, நீங்கள் வந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும், ஆலோசனை சொல்ல முடியுமா? நான் நினச்சேன், கல்யாணம் ஆகாத ஒருத்தவங்க போய் கல்யாணம் ஆனவங்க பிரச்சனை எப்படி பத்திட்டு வைக்கிறது? நான் சொன்னேன், ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் எவ்ரிதிங். நாங்கள் போனோம், புருஷனையும் மனைவியும் கூப்பிட்டோம் வீட்டுக்கு. அந்த வீட்டில் வேறு ஆட்கள்லாம் இருந்தாங்க, நாங்கள் எல்லாரையும் வெளில போக சொன்னோம். we sent them out. அவங்க சொன்னாங்க, இவன் யார் எங்களை வெளில போக சொல்கிறதுக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், இவங்க வாழ்க்கையில் அக்கறை தான் போயிருக்கோம், நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் போயிடணும் அப்படியே போடல, வெளியில் வெயிட் பண்ணோம், காலையில் லேட்டர். புருஷனை மனையை மட்டும் உட்கார வச்சோம், எல்லாரையும் அழைப்போம். ஏன் கூட ஒரே ஒரு ஆண்டி, என்னுடைய அத்தை, ஒரு தூரத்து சொந்தத்தில் ஒரு அத்தை, அவங்க மட்டும் என் கூட இருந்தாங்க. அவங்கள மட்டும் என் கூட நிறுத்திக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஆலோசனை கொடுப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் நினச்சிட்டு அவங்க என்கிட்ட அவரை அட்டிக்கிறானா இல்லையா அப்படின்னு அவர் நிற்கிறார் முறுக்கி. இந்த அம்மா நிற்குதான், நான் என்ன பண்ணுறேன் பாரு, இவங்க சொந்தக்காரங்க வெளில முறுக்கி நிற்கிறாங்க. நான் நினச்சேன், நீங்கள் முறுக்கிட்டே இருக்கடா, இங்கே முறுக்கலை சரியாக்குற ஒருத்தர் இருக்கிறாரு கூட, அவன் பார்த்துக்கோ. புருஷன் மனைவி கூப்பிட்டேன், நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களான்னு கேட்டேன். முதல் வார்த்தை அது, செய்வோம். உங்கள் நல்லனுக்கு சொல்கிறேன், அதாவது நீங்கள் பிரிந்து போங்க, நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சு போங்க, உங்களுக்கு வாழ முடியாது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஆலோசனை கொடுக்க வரல. பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு பிரிஞ்சிருக்கேன். இட்ஸ் வெரி குட். அது நல்ல ஆலோசனை தரேன், வாங்க 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவங்க கரங்களை பிடிச்சி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், 5 நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன். ரூம்குள்ளே போய் முழங்கால் படிட்டு புருஷனும் மனைவி கை கோர்த்து ஜெபம் பண்ணிட்டு, நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஜெபம் பண்ணி 2 பேரும் இணைச்சாங்க, நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் பிரிகிறோம்னு சொல்லு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம், சரியா அப்படின்னு. சரின்னு நாங்கள் மண்டையை அடிச்சு உள்ளே போங்க, கை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஆள் வெளில வரல. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு 5 நிமிஷத்தில் வெளில வந்துடணும்னு கண்டிஷனோட வரல. கதவை தட்டி வெளில போகும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 பேரும் முழங்காலில் கண்ணீரோடு, 2 பேர் கை போத்திருக்காங்க, கை நனைச்சு, 2 பேரும் கண்ணீரோடு வந்தாங்க. என்கிட்ட வந்து 2 சொன்னாங்க, பிரதர் நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், எங்களுக்கு ஆண்டவர் மனதை மாற்றிட்டார். ஒருத்தராலையும் செய்ய முடியலங்க, ஒருத்தராலையும் நடப்பிக்க முடியல, ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். நான் சொன்ன முழங்கால் படிடுங்க, ஜெபம் பண்ணணும், அவங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபம். ஐ எம் நாட் an eligible person for that, but God make me an eligible to pray for them. ஆண்டவர் அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றினார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது.
இன்றைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொந்தமாக நிலம் வாங்கி பொள்ளாச்சியில் ஒரு நல்ல வீடு போட்டு இன்றைக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். கேள்விப்பட்டு ஆண்டவர் என்னை கொண்டு அற்புதம் செய்து விட்டார், நான் தான் அந்த குடும்பத்திற்கு போய் உள்ள நின்று வெளியில வந்து அவங்கள நடத்துவேன். நோ, when he use me, I just go and do that work what he says to do. ஆண்டவர் என்ன காரியங்களை செய்ய சொல்ற அதை மட்டும் செஞ்சிருவேன். வாழ்க்கையில கூட நெருக்கடி பிரச்சனை வரப்படுது, நீ தனியாய் ஜெயிக்கலாம் நினைக்காத. உனக்கு ஒரு நண்பர்கள் தேவை, சபைதான் உனக்கு துணைகள். மறந்துடாது. ஆமென். நீ ஜெபிக்கும் பொழுது ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, எனக்கு இந்த விஷயத்துல கவர்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சது. கைவிடப்பட்ட நேரம் அவங்க நினைச்ச ஆபரேஷன் நடக்குமா நடக்காதா, சாங்ஷன் ஆயிடுச்சு. அவங்க என்கிட்ட மறைக்கல. தேவ சமூகத்தில் அவங்க வந்து இப்படி இருக்கு, அவங்க முகத்தை பார்த்தோன்னே எனக்கு வேதனை. இது எவ்வளோ பாரப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப சொன்னார், சிம்பிளாக முடியும். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, சிம்பிளாக முடியும். அவன் பெரிய ஆச்சரியம், கத்த துணை நின்றான். ஊரில் உள்ளாலாம் இல்லை, வேற வரவே மாட்டான், அவன் தான் கூட நின்றான். கத்தர் உதவி செய்தார். ஆமென். உங்களுக்கு நன்மை செய்வோம். நீ ஜெபிக்க போற அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை அறியாத, நமக்கு தெரியாத காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிற கர்த்தர். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 41:1 வாசிங்க பார்ப்போம். 2 வருஷம் சென்று பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அருகிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் முஸ்லிமான இப்ப பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். பார்வோன்ன்றது யாரு? எகிப்தை ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் அது? பெரிய செழிப்பான மாடு, அந்த மாடு நல்ல புஷ்டியா இருக்கு, அவலட்சணமான மாடு வருது. இந்த புஷ்டியான மாட்டில் அடிச்சு சாப்பிட்டா அது சாப்பிட்ட மாதிரி தெரியல. அதே போல புஷ்டியான நெற்கதிர்கள், ஓங்கி வளர்ந்திருக்கிற நெற்கதிர்கள், 7 கதிர்களை பார்க்குறாங்க. சாவியான 7 கதிர்கள் வருது. இந்த எல்லா பசுமையை சாப்பிட்ட பின்பு சாவியானது ஒன்றாகும். அப்படியே தான் இருக்கு, நொஞ்சா மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு தெரியல, கண்டு விடுத்து கொண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ஒருவரால் அந்த அர்த்தத்தை தெளிவிக்க முடியும். ஆனால் அங்கே இருந்த ஒரு சுயம்பாகி அப்படின்ற, அதாவது யாருன்னா ஜூஸ் மேக்கர், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அவன் யார்? ஜூஸ் மேக்கர். அவன் வந்து ராஜாவுக்கு பானத்தை வாக்குறவன் சுயம்பாகி. இந்த பட்லர், அதாவது சமையல்காரனும் சுயம்பாகி, இவர்கள் 2 பேரும் தவறு செய்து சிறையில் இருந்த பொழுது யோசேப் அந்த சிறையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னால் அதன்படியே நடந்தது. இப்போ சொல்கிறா, ராஜாவே, அங்கே இருக்கிறனால ஜூஸ் ஊற்றி கொடுக்குறவன் அவன் சொல்கிறான், ராஜாவே அடியானை மன்னிக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் ஒரு காரியம் எனக்கு வந்தப்ப, அந்த ஒரு பிள்ளையாண்ட ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான். அவன் கரெக்டாக சொன்னான், இப்படியே நடந்துச்சு, நீங்கள் வேணா அவனை கூப்பிட்டு வாங்களேன். அவன் போய் கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வரும்போது என்ன நடக்குது வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். பக்கத்துல இருக்கிறால பார்த்து சொல்லுங்க, ராஜா உன்னை குறித்து கேள்விப்படணும். இல்ல, ராஜா உன்னை குறித்து கேள்விப்படணும். நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான்னு தெரியணும். வாசிங்க, அப்புறம் கீழே வாசிங்க. அவன் சொல்றா, ராஜாவே நான் அல்ல. யோசேப்பு பார்வேனுக்கு இல்ல, பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, மறுபடியும் வாசிங்க. மங்களகரமானதான், மங்களமான என்ன உத்தரவு?
மங்களமான உத்தரவு. அப்படின்னா என்னது? தீமை அல்ல, நன்மையானதை உமக்கு அறிவிப்பான். அல்லேலூயா. யோசேப்பு கிட்ட ராஜா சொல்றான், நீ சொப்பனத்தை சொன்ன அர்த்தத்தை சொல்றேன்னு சொல்லி உன்னை குறித்து சொன்னாங்கப்பா. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், இருக்கானுக்கு பாரு கண்ட தீவி, இவனுக்கு எவனுமே தெரியலப்பா, நீ சொல்லு, அந்த அர்த்தத்தை சொல்லுவில்ல, நீ எனக்கு சொல்லு. அவன் சொல்றான், நான் அல்ல, Lord, not I, God of universe. வாசிங்க அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. நான் அல்ல, தேவனே, பாருங்க, தேவனே. ஆமென். பார்வோனுக்கு என்ன பண்ணுவாரா? மங்களமான உத்தரவை அருளி செய்வார். அல்லேலூயா. He will deliver a good message for you. சரியான செய்தியை தருவார். ஆமென். அப்ப அவனுக்கு சொப்பனம் அறிவிக்கப்படுகிறது. உடனே அசிஸ்டே சொல்ற, ராஜாவே நீங்க வீட்டுல போய் இந்த மாதிரி வாசிக்காது. அவன் சந்தோஷமா சொல்றான், என்ன ராஜா இதெல்லாம் ஒண்ணுதான், 2 சொப்பனம் பார்த்தீங்களா, 2 ஒண்ணுதான். ஒண்ணு முதல்ல பார்த்ததும் ஒண்ணுதான், 2வது பார்த்ததும் ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். நடக்க போது கர்த்தர் உங்களுக்கு 2 துணையா சொல்லியிருக்காரு, 2 தடவை சொல்லுங்க. ஏன்னா சீக்கிரமா நடக்க போதில்ல. அதனால நடக்கிறது என்னன்னா, ஒண்ணு செழுமையான 7 வருஷம், பஞ்சத்தனமான 7 வருஷம். செழுமையான 7 வருஷத்துல இருக்கிறத பஞ்சமான 7 வருஷத்துக்கு சேர்த்து வைத்தால் தேசம் தன் பலனை கொடுக்கும். இல்லைன்னா தேசம் பஞ்சத்தில் அடிபட்டு போயிடும், அது தேசம் வீணா போயிடும். நல்ல ஆட்களை நியமிச்சு வைங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இந்த பயல்களுக்கெல்லாம் அறிவில்லை, இந்த பயல்களுக்கெல்லாம் புத்தி கிடையாது, இந்த பயல்களுக்கு சொப்பனம் சொல்ல தெரியாது. நீ சொன்ன, அப்ப நீ தான் அந்த சரியான ஆள். அல்லேலூயா. நீ தான் அந்த சரியான ஆள், நீ தான் அந்த சரியான காரியத்தை செய்கிறவன் என்று அவனுடைய கரத்துல ஒப்புக்கொடுத்தான். ஆமென். அறியாத காரியத்தை நமக்கு அறிவிக்கிற தேவன் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அறியாத காரியத்தை அறிவிக்கிறவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு அர்த்தம் தெரியலையா? தெரியப்படுத்துகிறது உங்களுக்கு அறியாது. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க பயன்படுத்தும். இந்த யோசேப்புக்கு சொப்பனம் தெரியும், அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை ஒரு சொப்பனத்தை பார்த்து சொல்றேன், இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அவங்க அப்பா அவனை சகோதரர்கள் கணித்து கொண்டாங்க, அவன் தகப்பன் கணித்து கொண்டான். ஆனா இப்பொழுது ராஜாவினிடத்துல அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். ஆமென். அதுதான் கிரேஸ், அதுதான் ஞானம். உங்களை என்னை சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களாய் மாற்றிவிடும். வசனம் என்ன சொல்லுது? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனம் 28ல வாசிங்க. யோவேல் 2:28. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என்ன ஊற்றுவார்? என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும், சொல்லுங்க, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். என்ன சொல்வாங்க? உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்த போறாரா? சொப்பனங்களை அறிவிக்கிற, தரிசனம் சொல்லுகிற ஆண்டவர் இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். That is the grace that God has for you. ஆமென். அந்த கிருபையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மறந்துடாது. அப்ப அறியல எனக்கு அறிய பண்ணுகிறது, தெரியல எனக்கு தெரிய பண்ணுகிற கர்த்தர் உதவி செய்கிறார். இப்ப 3வது எட்டாத காரியம், நமக்கு அது கிடைக்காது, நமக்கு சாத்தியப்பட்டு வர்றது. அது வந்து நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. சொல்றோம்ல, சில நேரத்தில் சொல்றல, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு BMW கார் ஒன்று தருவேன். உதாரணத்துக்கு ஸ்கூட்டி கூட என்கிட்ட இல்லை, BMW கார் தரன்றீங்களா ஆண்டவரே, நான் எப்படி ஓட்டுறது அப்படின்னு யோசிக்க. அதெல்லாம் எப்படி கிடைக்குமா? அது டயர் வாங்க கூட எனக்கு தகுதி கிடையாது, டயர் வாங்க கூட முடியாது. எப்படி? அவன் நினைச்சா தருவான். ஆமென். அவன் கொடுப்பேன்னு சொல்லிட்டா கொடுப்பான். அவன் கொடுக்கணும், நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் அதை குறித்து ஏங்கணும்.
நான் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை குறித்து நான் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கொடுப்பேன். எனக்கு எட்டாது. இட் இஸ் நாட் பாசிபிள், இட் கேன் நாட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு எட்டாத. என்ன எட்டலை? ஒரு மரத்துல ஒரு கனி எட்டலை, உங்களுக்கு தான் அதுன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? பல்லால கடிச்சா என்ன பண்ணுவீங்க? 1 சாமுவேல் 16:1 வாசிங்களேன். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, யாரை நோக்கி? சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி சவுலை நான் தள்ளினேன். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. நீ உன் கொம்பை என்ன பண்ண? தைலத்தால் நிரப்பிட்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். ஈசாயின் இடத்துல உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். இப்ப பாருங்க, அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவிக்கப்படும். போன உடனே என்னாச்சு? ஈசாய் வீட்டுக்கு போறான். ஈசாய் வீட்டுல போனா எல்லாரும் இருக்கிறாங்க. தைல குப்பி எடுத்துக்கிட்டான். சம்மா வரான், எலிபாசு வரான், அந்த மாதிரி நிறைய பேர் வர்றானுங்க. அவனுக்கெல்லாம் 1 2 ஒரு 7 அண்ணமாருங்க, எல்லாரும் வராங்க. இவன் தைல குப்பியை வச்சுட்டே இருக்கான். எவன் தலையில ஊத்தலாம். இவன் ஆண்டவரே அப்படி ஜெயிட்டாலிங்க, அப்படி நெஞ்சுக்கிட்டு நிறுத்தின்னு ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்தனே இவன் தான் சரியான ஊத்தலாமான்றான். ஆண்டவர் சொல்ற நிறுத்து அப்படின்றான். எல்லாரும் போயிட்டாங்க. இதுல எவனுமே இல்லையா? அப்ப ஈசா கிட்ட கேட்கிறான், உனக்கு வேற குமாரர்கள் இருக்கிறாங்க? ஆமாமா, ஆடு பேசிட்டு கொடுப்பாங்க. யாருக்கா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற எத்தனை வசனம் அது? இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அல்லேலூயா. நீ ஆடு மேய்க்கிற ஆளா இருந்தாலும், உனக்கு படிப்பறிவே இல்லைனாலும் உன்னை ராஜாவாய் மாற்ற அவரால் முடியும். எப்ப மாற்றுவார் தெரியுமா? அவன் தேவனை நோக்கி நல்ல உறவோடு கூட இருந்தான். தேவனுக்கு அவனுக்கு நல்ல உறவு இருந்துச்சு. எப்போ பாருங்க அவன் தேவனை துதித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவனை பார்த்தார் ஆண்டவர், எனக்கு ரொம்ப எதிர்த்து கேட்டான், பிரியமான நீ பாடிட்டே இருக்கிறன்னா நீ யாருக்கு பிரியம்? என்ன பாட்டு பாடணும்? தாவீதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க கீழே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தாவீதை பற்றி பார்க்க போறீங்க, அதை கீழே வாசிங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 17 15 வாசிங்க. 1 சாமுவேல் 17 15. நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்ன பண்ண கூட்டு வாப்பான்றா. அப்பொழுது அந்த வேலைக்காரரி ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்கிற அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். எத்தனை சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வனாந்தரத்துல நல்லா வாசிட்டு இருப்பான். நாங்கள் போகும்பொழுது அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், எதை சொன்னாலும் செஞ்சிருவான். அவ்வளவு திறமையான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆடு மேய்ச்சா கூட அவன் மேல அந்த திறமை. That anointing is there. So you want to bless this year, you have to be with God. இந்த வருஷம் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். 2022 உனக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னார். You have to with God. You have to make your relationship, clarify everything, take all the iniquities, take all the problems out, sort out everything with God's power. தேவனுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீ தேவனோட நல்ல உறவு, ஒரு நல்ல டச்சோட இருக்கும். ஆமென். இப்போ என்ன நடக்கும்? நீ தேவனை துதித்து புகழ்ந்து பாடும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினால் நீ ஆட்டுக்கு பின்னாடி போய் கர்த்தரை துதிக்கிற மனிதனாக இருந்தினா உனக்கு எல்லா பாஷைகளையும் கர்த்தர் தரணும்.
ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நல்லா துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. தாவீது துதிக்கிறான். ஆர்மி படை வீரர் பார்த்து சொல்றான், ஒருத்தன் துதிக்கிறவன் இருக்கிறான், அவனை கூட்டு வர. ஆமென். அவனை கூட்டு வராங்க. 17:34 வாசிக்கலாம். 17:34 சீக்கிரம் வாசிங்க, கடற்கன வாசிங்க. சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு விசை ஒரு சிங்கமும் பாருங்க என்ன சொல்றான், நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கக்கூடிய ஆள். அதனால சொல்ல, சிங்கத்தின் மேலும் சர்ப்பத்தின் மேல என்ன பண்ணுவ? நடந்து செல்வார். ஆமென். உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அப்படி உங்களை உயர்த்தி விடுகிற தெய்வம், அப்படி நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர், நம்ம மேல தம்முடைய கிருபையை நமக்கு விளங்கப்படுகிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். தாவீத ஆடுகளுக்கு பின்னாடி போனவன, மந்தையில போனவன ஆட்சியில கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஆட்சியில கொண்டு வந்து நிறுத்துகிறார். குளிர்னு சொன்னா நாங்க பேன நிறுத்த போறோம். அதனால எங்களுக்கு அந்த ஜெர்கின்லாம் இருக்குல்ல, நாங்களும் நார்த் இந்தியாவில் போல இருக்கோம். ஆட்கள் கொஞ்சம் நம்ம வாயை திறந்துடக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். ஆமென். 2 சாமுவேல் 2:1 வாசிங்களேன். 2 சாமுவேல் 2:1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று பாருங்க, அவன் கேட்கிறான். ஆடுகளுக்கு பின்னா இருந்தவன் இப்ப அவன் எங்க போகணும்னு சொல்றான்? எப்ரோனுக்கு போன்னு சொல்றாரு ஆண்டவரை. அவன் எப்ரோனுக்கு போனப்ப அங்கே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. நீ ஆடு ஒண்ணுமே இல்லை, ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரை மட்டும் நல்லா தெரியும். கர்த்தரை மட்டும் துதிக்கிற, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரியும். உன்னை தான் கர்த்தர் உயர்த்தும். உனக்கு எட்டல. யூ நெவர் இமேஜின் இன் யுவர் லைஃப். என் வாழ்க்கையில ஒரு அரசாட்சிக்கு வருவேன்னு யோசித்து கூட பார்க்கல. ஆனா உன்னை தான் உயர்த்துகிற தேவன். அதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிட்டா உனக்கு அறியாது, உனக்கு தெரியாது, நான் செய்வேன். அவன் சாலமோன் கேட்கிறான். சாலமோன் கேட்கிறாரு, ஆண்டவர் உனக்கு என்ன வேணுமா கேள். அந்த what do you want? If anything me, you ask me. நான் உனக்கு என்ன கேட்டாலும் தருவேன். உன்னை கேட்கல, சரியா? ஆண்டவர் கேட்கிறார். சாலமோன்ட்ட கேட்டார். உடனே என்ன சொன்னா? வாசிங்க, கீழே வாசிங்க. அவனுக்கு ஏதாவது பிஸ்கெட் இருந்தா உனக்கு கையில கொடுக்க, அவன் அழுவாம நிறுத்திடுவான். வேணாம் அப்படின்னு அழுவாளா? அவன் ஸ்தானத்துல ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, உறுதிப்படுவது. அவன் சொல்றான், என் தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை எனக்கு நிறைவேற்றுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லை. What he asked to the in the presence of the Lord. தேவன் அவனுக்கு ராத்திரில அவன்கிட்ட கேட்கும்பொழுது அவன் சொல்றான், ஐயா இந்த ஜனம், நான் ரொம்ப சின்ன பையன், இந்த ஜனத்தை நடத்த எனக்கு தெரியும், ஞானத்தை. It pleased God's heart. It pleased God. ஆண்டவரை அது ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்து, ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டப்பா, ஞானத்தை கேட்ட, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, எதிராளிகளை கேட்கல, நீ ஞானத்தை கேட்கல. உனக்கு ஞானத்தையும் தருவேன், ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உன்னை போலவும் அதுக்கு ஈடான ராஜ்யம் ஒருத்தரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆமென். அப்படி நான் உன்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. When you have a burden about the souls, ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கு நீ ஆயத்தம் உள்ளவனாக இருந்தால், இந்த வருஷத்துல நீ ஜனங்களுக்காக ஜெபிக்க நீ காத்திருந்தால், வாழ்க்கை பல மடங்கு ஆசீர்வாதம். Literally it will happen. அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீ கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணினார். அந்த ஊர்ல ஒரு சாப்பிட போற, இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் போற, அதுக்கு நான் லீவ் போடுறேன், இதுக்கு நான் லீவ் போடுறேன்னு போடுறோம்ல, போடுறோமா போலையா? சொல்லுங்க, உங்களை பார்த்தா கேட்குறேன். உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்றால் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களா இருக்கணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும்.
3வது சனிக்கிழமை உபவாசம் நடக்குது, அது வேற யாரும் வருவாங்க. நான் ஏற்கனவே 4 நாள் லீவ் போட்டேன், வயிற்று வழியில், வாய் வழியில், தலைவலியில் லீவ் போட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ண முடியும்? லீவ் போட முடியும். ஆனால் இந்த வருஷத்துல நீங்க மாற்ற வேண்டும். ஆமென். யூ மேக் எ லீவ் ஃபார் காட். தேவனுக்காக ஜெபிப்பதற்காக நான் லீவ் எடுக்கிறேன். செய்து பாருங்க. நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, செய்து பாருங்க. தேவ சமூகத்தில் அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்யும். அன்னைக்கு உங்களுக்கு 500 ரூபாய் லாஸாக இருக்கலாம், 1000 ரூபாய் லாஸாக இருக்கலாம், 2000 ரூபாய் லாஸாக இருக்கலாம், 3000 ரூபாய் லாஸாக இருக்கலாம். கர்த்தர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்க பாருங்க. பல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். He will bless you more and more. கவலைப்படாது. சாலமோனுக்கு அறிவித்தாண்டு உங்களுக்கு செய்யும். ஆமென். கடைசியாக உனக்கு அறிவிப்பேன். என்ன பண்ணுவேன்? உனக்கு தான் அறிவிப்பேன். எப்பொழுது? வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதான விசேஷமான காரியம். ஆமென். நடக்க போகிறது 7 திருச்சபைகளுக்கு, 7 குத்துவிளக்கு நடுவில் 7 நட்சத்திரங்களை சுமந்திருக்கிற 7 திருச்சபைகளுக்கு, 7 சபையினுடைய தூதனுக்கு நான் சொல்லுகிறது, வரும் காரியங்களை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். இதை யாருக்கு அறிவித்தார்? யோவானுக்கு. யோவான் எப்படிப்பட்டார்? யோவான் எப்படிப்பட்டன்னு நமக்கு தெரியணும்ல. ஆசை பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். முதல்ல ஒரு 5 வசனத்தை வாசிக்கணும். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விபரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். 20வது வசனத்தை வாசிங்க. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும், இப்ப இது யார்? யோவானை குறித்து கேட்கிறோம். இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து எப்படி இருந்தானா? யார் மார்பிலை சாய்ந்திருந்தா? அவன் எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பாருங்க. இயேசுடைய மார்பிலை சாய்ந்திருந்தார். அன்பான சீசன். இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. உங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்குமா? யாருக்கெல்லாம் இயேசுவை பிடிக்கும்? இயேசுக்கு உங்களை பிடிக்குமா? ஏன் கை வரல? என்ன பிடிக்கும்? கிட்ட போய் பார்த்தா அன்புக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 2022 ரொம்ப இருக்குது ஆண்டவரே. சரி, இயேசுக்கு உங்களுக்கு இயேசு பிடிக்குமா அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்றோம்? லட்டு சாப்பிட்ற மாதிரி கை தூக்கும். எனக்கு பிடிக்கும். என்ன இயேசு சொல்லுங்க. பிடிக்குமா? கொஞ்சம் கேட்டுக்காங்க. விண்ணப்பத்துக்கு சென்சாச்சு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. நான் பேசுறேன். நம்ம ஆக்சுவலாக சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலே சொல்கிறேன். என்ன கேட்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுவார் நல்லா அவங்க மூஞ்சி வந்து தெரியும். ஆண்டவர் பேச ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கை தலைக்கிழமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்டையர்லி இட் வில் சேஞ்ச். உங்களோட ஆண்டவர் பேசணும். என்ன பேசணும்? சில ரகசியங்களை பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க,
வெளிப்படுத்துற விசேஷத்துல இவன் ரொம்ப அன்பா இருக்கான். Very close to Jesus. They have a good relationship with Jesus. அவருடைய மார்புல சாய்ந்து கொள்கிற அளவிற்கு, இப்ப ரொம்ப அன்பா க்ளோஸா இருக்கும், அப்படியே மார்புல சாய்ந்துட்டு இருக்கிற அளவுக்கு ஆண்டவரோட நேரம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை பாருங்களா. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. நீங்க மார்புல சாய்ந்து இருக்கிறீங்களா? இல்ல மணக்கடையில சாய்ந்திருக்கீங்களா? தெரியும். நீங்க சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களை திருப்பி பார்த்து இப்ப பேதுரு மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்துல அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன்னு யோசிக்கிறோம்ல. நம்ம சொல்றோம்ல, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இவங்க வாழ்க்கை எப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கல கேட்கறோம்ல. ஆனா பேதுரு அந்த புத்தி இருந்துச்சு அவனுக்கு, அந்த புத்தி தான் நமக்கு இருக்கு. ஆனா அவன் கேட்கறான், என்ன கேட்கறான்? அவனுக்கு யோவானுக்கு அன்பான சீசன் மார்பில சாய்ந்திருந்தான். வாசிங்க. பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டார். இவனுக்கு பின்னாடி வர முதல்ல ஆண்டவர் இவனை பத்தி பேசுறாரு. இவனுக்கு பின்னாடி வர அவன்கிட்ட அவனை காமிச்சு இவன் கேட்கறான், Lord, what will happen to him? அவனுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. உன் கதையை பார்க்க மாட்டேன். அடுத்த வீட்டுக்காரங்க என்ன ஒரு சின்ன கதை ஞாபகம் வச்சுக்காரு. ஒரு நாள் கடவுள் ஒரு மனிதனை சந்திக்க வரும். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அவன் சொல்றான், அந்த ஆள்கிட்ட கேட்டீங்களா, அவனை கேட்டீங்களா? நான் கேட்கலப்பா, உன்கிட்ட தான் கேட்கிறேன். அவன் என்ன கேட்கிறானோ அது எனக்கு 2 மடங்கு தான். கடவுள் வந்து கேட்கறவங்க நான் என்ன செய்யணும், அவன் என்ன கேட்கிறானோ அதுல எனக்கு என்ன பண்ணுங்க. நமக்கு அப்படிதான். அவனை விட நம்ம மேல வந்தோம் கேட்கிறோம்ல, அவனை விட 2 மடங்கு கடவுள் அவங்கிட்ட போற கேட்கிறாரு. ஏப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அவன் கேட்கிறான். அவன் வீட்டுக்கு போனீங்களா? அவன் என்ன கேட்டான்? உனக்கு என்ன வேலை கேளியா? அவன் என்ன கேட்டான்னு சொல்லுங்க. அப்பதான் அவன் சொன்னா, நீ கேட்கறதுல அவனுக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்டு. அப்படியே கேட்டான். சரி, எனக்கு ஒரு கண்ணு எடுத்துக்கணும். அவனுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இயற்கையான புத்தி இது. பேதுரு கேட்கிறான், அவனுக்கு என்ன நடக்கும்? நீ உனக்கு நடக்கிறத பாரு, உனக்கு நடக்கிற நன்மைகளை பாரு. அடுத்தவனுக்கு அல்ல. கர்த்தர் சொன்னாரு, நான் வருமளவும் அவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னடா வேலை பதக்கும். எனக்கு நான் உயிரோடு இருக்கிறவங்களும் எனக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமென். அந்த யோவானைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துற விசேஷத்தை கற்றுக்கொண்டார். அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷமான காரியம். ஆமென். நீ தேவனுக்கு பிரியமா இருந்தா உனக்கு தான் வெளிப்படுத்தும், உனக்கு தான். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கைப்பிடிங்க. சரி, கை வரல, செயல் எடுத்து போச்சு. தூக்கத்தில் வராது. கையை நல்லா ஆக்ஷன் பண்ணி கொடுங்க. கையை கொடுங்க. அவங்கள பாருங்க. பிடிங்க எடுத்துடாதீங்க. கையை கொடுக்கணும்னு சொன்னேன், கொடுக்க சொல்லுங்க. சிலர் ஆட்டத்தில் பிடிங்க கையை வந்துடும். நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தேன் வந்துச்சு. நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்க, உனக்குத்தான் ஆண்டவர் அறிவிப்பார். நீ மட்டும் இந்த வருஷம் அவருக்கு அன்பா மாறிடு. இந்த வருஷம் நீ அன்பா மாறிடு. உனக்குத்தான் சகல நன்மை. ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன தரப்போறாரு? உனக்குத்தான். ஆண்டவர் சொல்ற, உனக்குத்தான் நான் அறிவிப்பேன். I'm going to tell unto you. ஆண்டவர் தான் எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாரு? Reach down now. சொன்னா உனக்கு தெரியாதது உனக்குத்தான் நான் அறிவிப்பேன். ஆமென். உனக்கு எது தெரியலையோ அதை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு அறிவிக்க போகும். எல்லா காரியத்துக்கு ஆசீர்வாதம்,
எல்லா காரியத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப இந்த வருஷத்தை நம்ம ஜெபம் பண்ணுவேன் என்கிற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். உறுதிமொழி நமக்குள்ள இருக்கும். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு நான் ஜெபிப்பேன், தேவனுடைய அன்பை பெறுவதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன், ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன், ரகசியமான காரியங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த கிருபை எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த தயவு எனக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதில் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு கேட்குறேன். ஆமென் கேட்குறேன். ஆமென். அப்படி ஆகும். நான் விரும்புகிறேன், எனக்கு நடக்கும். நான் விரும்புகிறேன், எனக்கு நடக்கும். நீ விரும்புகிறேன், நடக்கும். எத்தனை பேருக்கு அது விருப்பம்? ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு இதை செய்ய வேண்டும். ஆமென். தெளிவாக உங்களோடு கூட பேசியிருக்கேன். இந்த புது வருஷத்துல ஒரு பெரிய குழப்பமான தெளிவாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வசனம் தெளிவாய் புரிந்திருக்கும். ஆமென். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பேசியிருக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக பேசணும், கிறிஸ்டல் கிளியராக பேசியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இது வேண்டும்? ஆண்டவர் ஏன் மூலமாக என்னை கொண்டு ஆண்டவர் செய்யணும். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். அதான முடியாது, அதான முடியாது. விடுப்பு வந்தால் பிடிக்குது, விடுப்பு நேரம் நின்னா நிற்க மாட்டேங்குது. நமக்கு தான் இப்போ மனுஷான ஆளை போல ஆகிடும். மேய்ச்சி அப்படியே தேவனுடைய குலத்தை பார்த்து நல்லவர் நல்லவர் அவர் நல்லவர் கரங்களை உயர்த்து காலவெளியில் எல்லோரும் கூட பேசின நல் வார்த்தைகளுக்காக வந்து ஸ்தோத்திரம். நல் வார்த்தைகளுக்காக வந்து நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாதாராமா ராமா 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 யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஒரு காரியத்தை அந்த ஜெப நிலைமையில இருக்கும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்றேன். நீ அன்னாளை போல தேடினா, நீ அன்னாளை போல தேடினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். யாருக்கு வேணா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பொதுவாக சொல்றார். நீ அன்னாளை போல தேடினா, ஆலயத்தில் வந்து அவரை தேடினான், ஆலயத்தில் அவரை தேடினான், அவர் முகத்தை நோக்கி பார்த்தார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிக்கணுமே, என் துக்கம் சந்தோஷமா மாறுவதை ஜெபிக்கணுமே, என் துக்கம் சந்தோஷமா மாறுவதை ஜெபித்திடுவே. சொல்லுவோம் அவரை பார்த்து, யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. தாம் ஒருவரே ஞானமுள்ள ஒரு ரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் அதிகாரம் எப்பொழுது உண்டாவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல உபகாரங்களும் அவரே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானோட அன்புடைக்கும் சமாதான சந்தோஷம் நம்மோடு உடமை கொண்டு செய்யும் பெரிய காரியங்களும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருடம் முழுவதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.